வணக்கம் ட்ரேடர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திங்கக்கிழமை 24 திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கான லெவல்ஸையும் என்ன மாதிரி ஸ்ட்ரைக்கை நம்ம சூஸ் பண்ணி அதில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டையும் இதில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஃப்ரீ தான். மார்க்கெட் ஹவரில் நடக்கிற மொமெண்டம்ஸை நான் அதில் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இது ஸ்பாட் சார்ட்டு 5 minutes. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதை வச்சு இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா 22,795 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக 22,800 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சேம் ஸ்ட்ரைக் அது காலுக்கும் புட்டுக்கும் ஒரே சேம் ஸ்ட்ரைக் தான். அவங்களோட ப்ரீமியம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா கால் 154 ரூபா இருக்காங்க, புட்டு 132 ரூபா. ரெண்டுக்கும் ஒரு 22 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ். இதே 800 அப்படிங்கிறப்போ 850க்கும் போது டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது, 750க்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுபடி நமக்கு கிடைச்சது 22,800. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைக் 22,800. க்ளோசிங் இங்கே கொடுத்துருக்கிறது தான் 154, 132 புட்டு. இந்த ரெண்டு வேலையும் எடுத்து நம்ம ரெண்டு லெவல்ஸு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு எடுத்தாச்சு. ரேஞ்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரேஞ்சுங்கிறது ஹைலேருந்து ஒரு செல்லர் ஹை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அதிகம் லாஸ் அப்படிங்கிறத ஏற்படக்கூடிய இடம். அதாவது அவங்க ப்ராஃபிட்டோ ஏதோ டைரெக்ஷன் ஹை அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஹையை வச்சு தான் நான் ரேஞ்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ புட்டு ஹை 182 ரூபா, காலு 244. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 182 புட்டு, கால் 244. 426 ரூபா அப்படிங்கிற மாதிரி இடம். இதை 2ஆல் வகுத்துருங்க. 213 அப்படிங்கிற இடம் தான் நமக்கு ரேஞ்சாக நான் எடுத்துக்கிறேன். அந்த ரேஞ்சை இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டோட கால் சைடோட ரேஞ்சு, புட் சைடோட ரேஞ்சு. அவ்வளோதான், சிம்பிள். அதுபடி நமக்கு எப்போயுமே மாறாது. மார்க்கெட்டில் நமக்கு டெய்லி மாறாத ஒரு லெவல்ஸ்னால் எஸ்டர்டே ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், இது மூணுமே எப்போயுமே நிரந்தரமானது. இந்த ப்ரீமியம் லெவல்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அது பேஸ் பண்ணி நம்ம 4 லெவல்ஸ் எடுத்தாச்சு. இதுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் சூஸ் பண்ணணும். கால் மார்க்கெட் 22,800க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு காலோட ப்ரீமியத்தை நம்ம பை பண்ண போகிறோம். அதே மாதிரி 22,800க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் நடக்குதுன்னா ஒரு புட்டோட ப்ரீமியத்தை பை பண்ண வரணும். அப்போ அந்த ப்ரீமியம் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹை தான். இப்போ 22,800 காலோட ஹை 244 ரூபா. அதை லெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 22,550 அப்படிங்கிற காலை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 22,800 புட்டை பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் பண்ணிங்கன்னா 22,982 ரூபா கிடைக்கும். நான் ரவுண்டாக 23,000 அப்படிங்கிற புட்டா அப்படிங்கிற ப்ரீமியத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 22,500 காலோட ப்ரீமியம் 319 ரூபா இருக்குது. 23,000 புட்டோட ப்ரீமியம் 245. ரெண்டையும் கூட்டி அந்த மீட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இங்கே ட்ரேடிங் செட்டப்பு. 319 + 245 கூட்டிங்கன்னா 564 ரூபா. இது 2ஆல் டிவைடட் பண்ணிங்கன்னா 282 ரூபா அப்படிங்கிற இடம் கிடைக்கும். இதுதான் நமக்கு மீட்டிங் பாயிண்ட். இது எவ்ரி ஸ்ட்ரைக்குக்கும் 50 பாயிண்ட்ஸு. ஒவ்வொரு 50 பாயிண்ட்ஸுக்கும் நம்ம சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இங்கே நம்பர்ஸ் கொடுக்குறோம். 232 ஒரு சப்போர்ட்டு, 332 ஒரு ரெசிஸ்டன்ஸு. இது மீட்டிங் 282, இந்த கான்செப்ட் தான். இதுபடி நம்ம அந்த ரெண்டு ப்ரீமியத்தை நம்ம எடுத்துருக்கோம். இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஏதோ ஒரு டைரெக்ஷனில் போகுது.
ஒன்று காலுக்கு ஃபேவராக போகலாம், இல்லை புட்டுக்கு ஃபேவராக வரலாம். ஸோ வர்த்தகங்கிறது நமக்கு 2 சைடும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தயாராக இருக்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ வந்து காலுக்கு போனால் எனக்கு வந்து எப்படி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், புட் சைடு போனால் எப்படி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த மாதிரி கான்செப்ட்டு தான் இது வந்து ப்ரிப்பராக நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ மார்க்கெட்டுக்கு 2க்கும் நம்ம 2 ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். 2க்கும் மீட்டிங் 282 ரூபாங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பனில் இருந்தால் அது தெரிய போகுது. இப்போ கரெக்டாக வந்து நமக்கு 22,800 ஏடிஎம் ஸ்ட்ரைக்னால் மார்க்கெட் 22,800லேயே ஓப்பன் ஆகுதுன்னா இப்போ 2 ப்ரீமியமும் எங்கே மீட் ஆக போகிறாங்கிற அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அந்த மீட்டிங்கிலேருந்து யார் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் மேலே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சரியா? அப்போ அவங்க இருக்காங்கன்னா அவங்க சைடு மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த ட்ரேடிங் செட்டப் இருக்குது. ஸோ இதை நான் ப்ராப்பராக நான் வந்து ஒர்க் பண்ணி ரிசல்ட்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்களோட பார்வையில் இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும். இதை நீங்கள் ரொம்ப நாள் நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, இது ஒர்க் ஆகுது சார், ஆனால் ப்ராப்பராக இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லிங்க. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதான். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குன்னா, அது சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியுதுன்னா அதை வந்து நம்ம தான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். எவ்ரி லைவ் மார்க்கெட்லேயும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயோ அதை ஹோம்ஒர்க்காக நம்ம எடுத்து பண்ணால் தான் அதோட புரிதல் வந்து நமக்கு வரும். ஒரு ஸ்பாட்டுக்கும் ஒரு ஃபியூச்சருக்கும் இங்கே வந்து ஏன் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஸோ இது இங்கே வந்தால் இந்த வாய்ப்புகள் கிடைக்கு. ஸோ அதை நீங்கள் தான் வந்து கற்றுக்கணும். ஸோ அதுக்குடைய அடிப்படையாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அதை தாண்டி இதிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது, நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டு ஒரு கிளாஸில் ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம், ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமே வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸில் வைக்காங்க. ஸோ இங்கிலீஷ் புக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டும் இருக்கும், சரியா? அப்போது அந்த கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு ஒரு பையன் எடுத்துகிறான், செகண்ட் மார்க் எடுக்கான், தேர்டு 4, 5ன்னு 10 வரைக்கும் எடுக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பையனுக்கும் 10வது மார்க் எடுத்த பையனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? 10வது மார்க் எடுத்த பையனை விட ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பையன் அதிகமாக அந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கான். ஸோ அதுலேருந்து அவனுக்கு நாலேஜ் கொடுத்ததுனால அந்த எக்ஸாமில் அவன் அதிகமாக மார்க்ஸ் எடுத்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கான். ஸோ 10வது எடுத்தவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட எஃபெக்ட் போட்டிருக்கான், அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டில் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுதானா? கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி போட்டு அதை உங்களோட பார்வையில் எப்படி கொண்டு போயிருக்கீங்க, அதான் இங்கே கேள்விக்குறி. ஸோ இது ஒர்க் ஆகுது அப்படின்னா நான் அதுக்குரிய முயற்சிகளை நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்த பயிற்சிகளையும் லைவ் மார்க்கெட் அனலைஸும் எக்ஸ்பீரியன்ஸும் நான் கொடுக்குறேன், எனக்கு அது ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இது என்னோடய ட்ரேடிங் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறேன்னா எனக்கு இது எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ நான் பார்த்து வந்த மார்க்கெட்டில் நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி எனக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கி. ஸோ தெரியாதவங்க ஆப்ஷனில் நிறையா பேர் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து அடிப்படையாக நான் கொடுக்குறேன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான், யாரையும் வர்த்தகம் பண்ணணும் நோக்கத்தில் கிடையாது. அது உங்கள் தனிப்பட்ட முடிவு. இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி நான் பார்த்து வந்த இந்த மார்க்கெட்டில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கான உருவாக்கப்பட்டதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் ரிசல்ட்ஸ் எனக்கு வருது. ஸோ இதை நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்லேயோ ஒரு போஸ்ட் மார்க்கெட்லேயோ எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்கிறது அது உங்களோட திறமை. ஸோ இங்கே ஆப்ஷன் பையராக இருக்கிறது பெரிய கடினமான விஷயந்தான். ஸோ எல்லா நாளும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கிடைக்காது, கிடைக்கக்கூடிய நாளாக நம்ம தேடணும். ஸோ யார் சொன்னாலும் இங்கே வந்து அது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் அதை மார்க்கெட்டை பார்த்து கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டான விஷயம். ஸோ கற்றுக்கோங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.